சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினான். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் 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 பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஒரு முறை கூட சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், வழி தப்பி நான் திரிந்தேன். உங்க சத்தம் மேல உங்கட்டும். பழியதை சுமந்தலைந்தே. இன்னும் அழகா பாடுங்க பார்க்கலாம். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தே. அவர் அன்பு அவர் அன்பு குரலே அழித்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளிலந்தன், பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளிலந்தன். பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆமே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. நல்ல கைகளை தட்டி ஆமே சொல்லி கர்த்தரை துதிக்கலாமே. ஆமே. நாம நல்ல எசேக்கியேல் 38வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீ ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. ஆமென். இப்பொழுது நாம் தியானித்து கொண்டிருக்கிற வேத பகுதி ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. ஆமென். ஆயத்தப்படு என்று சொல்லுகிற வார்த்தையில் கடந்த வாரத்தில் நம்ம கேட்டோம், நல்ல செய்திகளை கேட்டோம். கடைசி நாட்களுடைய சம்பவங்களை குறித்து தெளிவாக திரும்பவும் அதே அதிகாரத்தில் நம்ம திருப்பி கொண்டு வந்து ஆமென் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் தியானித்து ஆமென் அதை சொல்லி கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? ஆமென். சபைக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆயத்தப்படு என்று சொல்லுகிற விஷயத்தில் கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். ஆமென். ஆதியிலிருந்த அன்பை திரும்ப நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும், பெற்று அனுபவிக்கணும். ஆதி விசுவாசிகள் மத்தியில் இருந்த அதே அனுபவம் திரும்பவும் நமக்குள்ளால வர வேண்டும். வந்தால் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க முடியும். ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க முடியும், நம்ம ஆயத்தமாக்கி கொள்ள முடியும் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுவது, நம்மளை ஆயத்தமாக்கி கொள்ள கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஆமென். என்ன வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஆமென். மரண பரியந்தம் உண்மையாயிரு. இன்னைக்கு ஒரு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில இடறி போகிறதுக்கு நாம் அனுமதிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ரட்சிக்கப்படுகிற காலங்களில் உற்சாகமாக ஓடி வருவது எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பங்கு. ஆமென். அதை தாண்டி மரண பரியந்தமும் உண்மையாக இருக்க வேண்டியது தேவன் நமக்கு கொடுக்கிற பெரிய பாக்கியம். ஆமென். வேதாகமத்தில் அநேக பக்தவான்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். கடைசி நேரத்தில் ஆமென், கடைசி இமை பொழுதில் ஆமென் தேவனை விட்டு தூரம் போன சிலரை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதில் ஒரு எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமென். யூதாஸ் காரியோத்தை பாருங்க. 12 சீஷர்கள் ஒருவன், எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவித்தவன், இயேசுவோடு கூட நடந்தவன், இயேசுவோடு கூட சாப்பிட்டவன், இயேசுவோடு கூட எல்லா அற்புதங்களை பார்த்தவன். இன்னும் சொல்ல போனால் அப்போஸ்தலர்களுக்கான பட்டத்தை பெற்றவன். சீஷனாக இருக்கும்போது தேவன் அவங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்த போது வரங்களை பெற்றவன். எல்லாம் பெற்றிருந்தோம்
கடைசி நேரத்தில் இயேசுவை காட்டி கொடுத்தது நிமித்தம் அந்த பதவியை அவன் முழுவதுமாக என்ன செய்தான்? இழந்து போனான். ஆமென். இப்போ தன்னை வாழ்க்கையில் ஆயத்தப்படுத்துவதற்கு அவன் தன்னை விட்டு கொடுக்காமல் முழுவதுமாக அர்ப்பணிக்காமல் விட்டுவிட்டான் என்பதை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் நீ பயப்படாத. நீ சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென். இதில் நல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, சோதனையை சகிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு என்ன கொடுக்கப்படுமா? ஜீவ கிரீடத்தை கொடுக்கப்படும். இனி வர்ற நாட்கள் எல்லாமே உபத்திரவ காலங்கள், சோதனை காலங்கள். இது தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்து இருந்த காலங்களில் ஆனாலும் சரி, தீர்க்கதரிசிகளானாலும் சரி, அப்போஸ்தலர்களானாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு வரையிலும் நமக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற வார்த்தை, வரப்போகிற உபத்திரவ காலத்துக்கு நம்மை தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நம்ம ஆவிக்குரிய நிலைமையில் நம்ம பார்க்கும்போது மரண பரியந்தமும் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால், மரண பரியந்தமும் கீழ்ப்படிதல், மரண பரியந்தமும் தேவனால் வழிநடத்தப்படுகிற வழிநடத்துதல், மரண பரியந்தம் உண்மையாக இருக்கிற ஒரு அனுபவம் யாருக்குள்ளால செயல்படுகிறதோ அவர்கள் மாத்திரமே கர்த்தருக்கு உண்மையாய் செயல்பட முடியும். ஆமென். வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா பரிசுத்தவான்களுமே இடறி இருக்கிறார்கள் கீழ்ப்படிதல்ல. ஆமென். அவமரியாதை செலுத்துகிறதுல, இன்னும் சொல்லப்போனால் எல்லா பக்தவான்களும் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் இடறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இயேசு ஒருவர் தவிர, ஆமென், இயேசு ஒருவரே கடைசி பரியந்தமும் பிதாவின் சித்தத்தை செய்வதிலும் கீழ்ப்படிதலிலும் முன்மாதிரியாய் செயல்பட்டு உண்மையாய் செயல்படுதலிலும் அவர் இருந்தார் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க, பிலிப்பியர் 2வது அதிகாரம் அவருடைய 8வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். மரண பரியந்தம். அதுக்கு முந்தின வசனம் கூட வாசிங்க பார்க்கலாம். அதுக்கு முந்தின வசனம், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சர்வ வல்லமுள்ள தேவனா இந்த பூமியில் அவதரித்த போது அவர் தேவன் என்பதை தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்காமல் தன்னை ஒரு சாதாரணமான மனிதனாகவே வாழ்ந்து காண்பித்து தன்னுடைய தெய்வீகத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனாகவும் 100க்கு 100 வாழ்ந்தார், தேவனாகவும் 100க்கு 100 வாழ்ந்து காண்பித்தார். ஆமென். ஒரு விசுவாசியால் மனுஷனாகவும் வாழ முடியும், ஆமென், தெய்வீக தன்மையோடும் வாழ முடியும். அதற்கு முன்மாதிரி இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசு கிறிஸ்து மனிதனாக இருக்கும்போது அவர் நம்மளை போல பாடுபட்டார், நம்மளை போல எல்லா காரியங்களையும் சகித்தார். ஆமென். நடந்தார், ஊழியம் செய்தார். ஆமென். ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்தார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நன்மை செய்கிறவராய் என்ன செய்தார்? சுற்றி நடந்தார். ஆமென். இப்படி கர்த்தர் வாழ்ந்து காண்பித்தார். பாவம் இல்லாமல் தன்னை பாதுகாத்து கொண்டார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். சாத்தான் என்னிடத்தில் வந்தாலும் அவனுக்கு என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு தன்னை பாதுகாத்து கொள்கிற அளவுக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்து காண்பித்தார் என்பதை குறித்து நம்ம பார்க்க முடியும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது சோதனை ஜெயிக்கக்கூடிய ஒரு அதிகாரமும் தேவன் நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறான்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் கூட மெதுவாக சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா.
சோதனையை சகிக்கவும் அதை ஜெயிக்கவும் உள்ள அதிகாரத்தை தேவன் கொடுத்துருக்கிறான்னு சொல்கிறவங்க இன்னும் ஒரு முறை கூட சத்தமா ஆமென். இன்னும் புரியலை, ஒரு முறை கூட சொல்கிறேன். சோதனையை சகிக்கவும் ஜெயிக்கவும். ஆமென். இது உங்களுக்கு இன்னும் ஆழமாக புரியணும் என்பதுக்காக ஒரு முறை கூட சொல்கிறேன். சோதனையை சகிக்கவும் ஜெயிக்கவும் கர்த்தர் எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறான்னு சொல்கிறவங்க, முந்திக் கொள்கிறவங்க பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். கிறிஸ்தவர்களுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பங்கு இதுதான். வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தர் ஜெயிக்க கர்த்தர் பலன் கொடுக்கிறார். ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த பாட்டுக்கு நம்ம வேதாகத்தில் அடிப்படையில் சில காரியங்களை நம்ம படித்து கொள்ளலாம். ஒரு முறை ஒரு ஹோட்டல் மேனேஜர் அவருக்கு நம்மளுடைய ஹோட்டலில் இருக்கிற தன்னால் ஏற்படுத்தப்பட்ட நபர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக அவர் வேறு மாறு வேடத்தில் அவர் கடந்து சென்றாராம். பொதுவாக மாறு வேடத்தில் போகிறவங்க இந்த காலகட்டத்தில் வித்தியாசமான பூண்டு வித்தியாசமாக நடக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அதே மாதிரி மாறு வேடம் இல்லை, தன் முகம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக முகத்தை வேறுபடுத்தி அவர் என்ன செய்தார்னா தன்னோட ஹோட்டலுக்கு முன்பாக போய் நின்று எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தார். அப்போ அதில் இருந்த அக்கௌண்டர் இவரை பார்த்துட்டு எதுவுமே கண்டுடாமல் அவருடைய காரியத்தை அவர் பார்த்துட்டே இருக்கார். இவரை கொஞ்சம் கூட மதிக்கவும் இல்லை, அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவர் கொடுக்கலை. ஆனால் இவர் யாரோ எவரோ நினச்சிட்டு அவங்க இருந்துட்டாங்க. இன்னும் முன்னால் நிற்கிற முக்கியமான நபர் அவரை என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வெளியே நில்லு, நீ என்ன செய்யக்கூடாது, உள்ளே வரக்கூடாது அப்படின்னா அவரை வெளியே தள்ளிட்டு இவர் உள்ளே இருந்துட்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். திடீர்னு உள்ளே வேலை செய்துட்டு இருந்தவர், சர்வர் பண்ணிட்டு இருந்த ஒருவர் என்ன செய்தார்னா, அவருக்கு மனசு கேட்கலை. அவர் வெளியில் வந்து இந்த நபரை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவங்களுக்கு ஆகாரங்களை கொடுத்து எல்லா காரியங்களையும் செய்து அவர் என்ன செய்தார்னா பராமரித்த உடனே இவர் எல்லாவற்றையும் கவனிக்கிறவங்களை கவனிக்கிறாரு, அக்கௌண்டரை கவனிக்கிறாரு, எல்லாரையும் கவனிச்சிட்டு கடைசியாக தன்னுடைய அந்த வேடத்தை மாற்றிட்டு அதிகாரத்தோடு போய் நிற்கிறார். ஆமென். அதிகாரத்தோடு போய் நிற்கிறேன். நான் தான் அது மேனேஜர்னுள்ளது எல்லாருக்கும் தெரியுமே. அந்த அதிகாரத்தோடு போய் நிற்கும்போது தான் எல்லாருடைய முகம் வேறுபட்டது. ஆமென். எல்லாருடைய முகம் வேறுபட்டது, அக்கௌண்டருடைய முகம் வேறுபட்டது. எல்லாரும் எழுப்பி நிற்கிறாங்க, பயத்தோடு எழுப்பி நிற்கிறாங்க, என்ன செய்வதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது தான் இவருடைய அதிகாரத்தை அந்த இடத்துல உபயோகப்படுத்துகிறார். தன்னை கவனித்த அந்த நபருக்கு ஆமென் முதல் இடத்தை அவருக்கு கொடுத்து எல்லாருக்கும் முன்னாலே கனப்படுத்தி அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவர் என்ன செய்தார், கொடுத்தார். இதே போல தான் ஒரு கீழ்ப்படித்தல், ஒரு பராமரிப்பு, ஒரு தாழ்மை எந்த இடத்துல இருக்குதோ அவர்களுக்கு கர்த்தர் ஒரு உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பெஸ்ட் எக்ஸாம்பிளாக மோசேயை உங்கள் மத்தியில் நான் முன்னிறுத்த விரும்புகிறேன். மோசேயை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். ஆமென். ஆதியாம புஸ்தகத்திலிருந்து உபாகம புஸ்தகம் வரையிலும் நமக்கு எழுதி கொடுத்தவர் இந்த மோசே தான். ஆமென். எல்லா காரியங்களையும் தெளிவாக ஆமென் ஆதியாக அவர் உருவாக்கின விதங்களை எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறவர் இந்த மோசே. ஆனால் அந்த மோசே குறித்து வேதாகமம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறேன்னா, நல்ல நிலைமையில் தேவன் அவர்களை வழி நடத்தினார். நல்ல ஒரு லீடர்ஷிப்பில் இருந்த ஒரு நல்ல ஒரு மனிதன் என்பதை குறித்து வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடியும். 1-2 வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம். அப்படிப்பட்டவன் அல்ல. எப்படிப்பட்டவன் அல்ல? மோசமானவன் அல்ல. அவனுடைய செயல்பாடு தேவனுடைய பார்வையில் எப்போதும் உண்மை உள்ளதாக இருந்ததால் தேவனை இந்த இடத்துல என்ன செய்கிறார், சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல,
என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அப்போ அவனை குறித்து நல்ல ஒரு சாட்சி. களவில்லை, பொய் இல்லை, மற்றவங்களுக்கு விரோதமாக துரோகம் இல்லை, எல்லா காரியங்களிலும் உண்மை உள்ளவனாய் இருந்ததுனால தேவனே மோசே குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். இன்னும் ஒரு சாட்சியை தேவன் கொடுக்கிறார். மோசே இடத்துல நான் பேசும்போது ஒரு சிநேகிதனை போல நான் பேசுகிறேன், முகமுகமாய் பேசுகிறேன். மற்றவர்களிடத்தில் பேசுகிறது போல அல்ல, நான் அவர்களிடத்தில் பேசும்போது பிரத்யட்சமாய் பேசுகிறேன் என்று தேவனை அவர்களுக்கு குறித்து சாட்சி கொடுக்கிறார். வாசித்து பாருங்க. ஆமாம், யாத்திராகம புஸ்தகம் 33வது அதிகாரம், 34வது அதிகாரம், 35வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அடுத்து யாத்திராகமம் 33:11 வாசிங்க பார்க்கலாம். முகமுகமாய் பேசின. என்னாகுமோ 12:8 வாசித்து பாருங்க. மறை பொருளாக அல்ல, பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஒரு ஆமைன்னு சொல்ல போறீங்க? எவ்வளோ அமைதியாக ஆமைன்னு சொன்னீங்க தெரியுமா? ஹல்லேலூயா. எப்படி பேசுகிறாரா? பிரத்யட்சமாக. இந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கொள்ளணும். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாக. இன்னைக்கு நம்ம இந்த ஆராதனை நேரத்தில் இருக்கிற நீங்களானாலும் சரி, நானானாலும் சரி, ஆமேன், இந்த அனுபவத்தை பெற்றவங்க யாராவது ஒருத்தர் இங்கே இருந்திருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். மோசேயுடைய பக்திக்கு ஈடாக ஒருவர் இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு யாராவது, நானும் கிடையாது, நானும் இல்லை, இதில் யாராவது இருக்கிறவங்க யாராவது இருக்க முடியுமா? 120 வயதில் 80 நாள் உபாசம் இருந்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நியாயப்பிரமாணத்தையும் இந்த உபாகம புஸ்தகம் வரையிலும், ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து உபாகம புஸ்தகம் வரையிலும் நமக்காக எழுதி கொடுத்து கர்த்தருடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்தி தந்த மோசே போல எந்த ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழ முடியுமா? வாழ்ந்திருக்கிறார்களா? அவ்வளோ சாட்சி பெற்றவன் தான் மோசே. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குறித்து சொல்லிக்கொள்ளலாம், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சொல்லலாம். ஆனால் மோசையோடு ஒப்பிட்டு பாருங்க, இந்த விஷயத்தில் 1% கூட அந்த பரிசுத்தத்துக்கு ஈடாக நம்ம சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. முகமுகமாய் பேசினார், தெளிவா ஒரு சிநேகிதரிடத்தில் பேசுகிறது போல பேசினார். எந்த ஒரு விஷயத்தையும் மோசே பேசும்போது அவன் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதையே பேசக்கூடிய ஒரு அபிஷேகத்தை பெற்றவனாக இருந்தான். ஆமென். நாவு தீர்க்கதரிசன வார்த்தை பேசி கொண்டிருந்தது. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற எந்த வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையாக இருந்தது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக தான் மோசே வாழ்ந்து கொண்டிருந்தான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 120 வயது வரையிலும், அவனுடைய கடைசி நேரங்கள் வரையிலும் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாக, அவன் உகந்தவனாக காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் கடைசி நேரத்தில் இவ்வளோ பரிசுத்தவானா, இவ்வளோ உண்மை உள்ளவனா, இவ்வளோ தலைமைத்துவத்தில் பேர் பெற்றவனா, தேவனால் சாட்சி பெற்ற இந்த மோசே, ஆமென், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம், ஆமென், என்ன இழந்தான் தெரியுமா? கானான் தேசத்துக்குள் அவனால் என்ன செய்ய முடியலை, பிரவேசிக்க முடியலை. ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, மன்ன பரியந்தமும் உண்மையாயிரு, கடைசி மூச்சு வரையிலும் தேவனை விட்டு தூரம் போயிடாத, தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போயிடாத. சோதனை வரும், பிரச்சனை வரும், உனக்கு எதிராக எல்லாரும் எழும்புவாங்க, ஆனாலும் நீ மரண பரியந்தமும் உண்மையாக இரு என்று சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன செய்தார்னா, நீ அந்த கண்மலையை போய் பார்த்து ஆரோனிடத்துலையும் கத்த சொல்லுவார், நீ பேசு,
பரிசுத்தம் உண்டாகும்படி பேசு, பரிசுத்தம் உண்டாகும்படி நீ பேசு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இந்த மோசையும் ஆரோன் அந்த இடத்துல கடந்து சென்ற போது ஜனங்கள் அவங்களே கோபம் ஊட்டினதுனால முந்தி அவங்க கண்மலை அடித்தது போல இவங்களை என்ன செய்துட்டாங்க, அடிச்சிட்டாங்க. ஆனால் தண்ணி வராமல் இல்லை, தண்ணி வரதான் செய்யுது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, பரிசுத்தம் உண்டாகிறதுக்கு நீ பேச சொன்ன போது நீ விசுவாசியாமல் போனபடியால் நீ இந்த ஜனங்களை கானான் தேசத்துக்குள் வழி நடத்தி கொண்டு போவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஆமென். அடுத்து வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 34வது அதிகாரம் தானே, எத்தனாவது வசனம்? 20வது அதிகாரம் 8வது வசனம். பேசுங்கள். ஆமென். மோசையும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. அடுத்த வசனம், இது ரொம்ப முக்கியம். பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரன் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஹல்லேலூயா. மோசே எப்படிப்பட்டவன்? மோசே எப்படிப்பட்டவன்? வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். மோசே தேவனோடு முகமுகமாய் பேசினவன். தேவனுடைய சன்னதியில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவன், கேட்டு நமக்கு எழுதி கொடுத்தவன். ஆனால் விசுவாசத்தோடு வந்த மோசேயுடைய நிலைமையில் ஒரு மாற்றம், அவருக்குள்ளால் இருந்த ஒரு மதியினம் கடைசி நேரத்தில் செயல்பட்டதை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். தேவன் பேசுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை பேசி இருந்தா கடைசி பரியந்தமா அவன் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்திருப்பான். ஆமென். அந்த கானான் தேசத்தில் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு மோசேயும் ஆரோனும் காரணமாக இருந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அது வேதத்தில் சொல்ல விசுவாசியாமல் போனபடியால். ஆமென். அதனால் அந்த பொறுப்பை யார் கையில் கர்த்தர் கொடுத்தாருன்னா, மோசேயும் ஆரோனை விட யார் கையில் கர்த்தர் கொடுத்தார்? யோசுவாவுடைய கையில் கொடுத்தார். அந்த பொறுப்பு அவங்கள விட்டு மாறி போயிடுச்சு. கர்த்தர் அந்த பொறுப்பை ஆரோன் கையிலையும் கொடுக்கல. ஏன்னா ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தான்? பாவம் செய்வதற்கு அவன் ஏதுவாக காணப்பட்டான். வேதத்தில் நல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, நீ காண்பாய் ஆனால் உள்ளே என்ன செய்ய மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். அவன் தனியாக கூட்டிகிட்டு போய் கர்த்தர் அந்த கானான் தேசத்தை காணும்படியே கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அந்த பாக்கியத்தை யார் பெற்றுக்கொண்டான்னா, மோசே பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. தேவனே அவரை அடக்கம் பண்ணுவதற்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 34வது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்க. மரித்தான். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறிஞ்சிருந்தான். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் மோசே இறந்திருந்தா மோசே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணியிருப்பாங்க? அடக்கம் பண்ண இடத்துல ஒரு பெரிய தேவாலயத்தையும் கட்டியிருப்பாங்க, விக்கிர ஆராதனையும் பண்ணியிருப்பாங்க. ஆமென். அடக்கம் பண்ணுற இடத்த தேவன் காண்பிச்சு கொடுத்துருந்தா
இந்த மலையை தாண்டி மேலே வந்து அங்கே ஒரு கோயிலை கட்டியிருப்பாங்க. ஆமென். நம்ம மக்கள் அதிலெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட். அல்லேலூயா. ஏதாவது புரிஞ்சுதா? பரிசுத்தவான்களுக்கு ஆமென் இந்த இது கட்டுறதுக்கு, கல்லறை கட்டுறதுக்கு மனிதர்களுக்கு சொல்லியே கொடுக்க வேண்டாம். ஆமென். தோமாவுக்கு கட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. இன்றைக்கி இங்கே சகாயம் பிள்ளை அவங்களுக்கு கட்டி வச்சுருக்காங்க. அங்கே நிறைய அந்த சிலையாக வச்சு அதில் ஒரு குண்டு வச்சு இதில் தான் அவர் முழங்கால் போட்டிருந்தார், அதில் தண்ணி வருது அப்படின்னெல்லாம் சொல்லி இன்றைக்கி நிறைய பேரை ஏமாற்றி வச்சுருக்காங்க. ஆமாம், உண்மையிலே அது முழங்கால் போட்ட இடம் தானா என்பது ஆமாம் சரித்திரத்தில் நமக்கு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இப்படியெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் மோசே ஒரு பரிசுத்தவான்களாய் மரித்த அந்த இடத்துல அவரே அடக்கம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஜனங்களுடைய மனநிலைமை தேவன் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. இவங்க அடக்கம் பண்ண அந்த இடத்த அவங்க தெரிஞ்சிருந்தா அந்த இடத்துல உண்மையாக ஒரு கோயிலை என்ன செய்திருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. ஆமென். மோசே ஒரு தெய்வமாக வணங்கியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் மோசே தேவன் என்ன செய்தார், ஒரு தேவனாகவே வைத்திருந்தார். ஆமென். அவன் சொல்கிற வார்த்தை அவ்வளோ தேவ வாக்கா இருந்தது. ஆமென். அப்படிப்பட்ட இடத்துல அவனை அடக்கம் பண்ணுற இடத்துல கூட சாத்தான் வந்து நின்னானா, அவருடைய சரீரத்துக்காக தர்க்கம் பண்ணுவதற்காக வந்து நின்னான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யூதா 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. மிகாவேல் தூதனோடு கூட சாத்தான் தர்க்கம் பண்ணினான். எதுக்காக தெரியுமா? அவருடைய சரீரத்தை ஒரு கீழ்ப்படியாம ஆமென் அந்த சர்ரத்துக்காக சாத்தான் வந்து தர்க்கம் பண்ணினானா. கர்த்தர் அந்த மிகாவேல் தூதனோடு கூட கடிந்து கொள்வாராக என்று சொன்னபோது அந்த சாத்தானை விரட்டக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. பிரதான தூதனாகிய மிகாவேல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். ஹல்லேலூயா. கவனமா கவனிக்கிறீங்க? ஒரு சின்ன கீழ்ப்படியாமையினுடைய தன்மை எங்கே போய் முடிந்திருக்கிற என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. அது மாத்திரமல்ல, தேவன் அடக்கம் பண்ணி இருந்தாலும் அடக்கம் பண்ணுகிற நேரத்தில் சாத்தான் வந்து அந்த சர்ரத்துக்கு ஆமென் தர்க்கம் பண்ணுகிற ஒரு நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கும். ஆனால் நம்முடைய நிலைமையிலையும் ஆமென் நம்முடைய உயிர் போகிற நேரமானாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் கடைசி நிமிஷமானாலும் சரி, ஆமென் அந்த நேரங்களில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. அதான் வேதத்தில் சொல்ல மரண பரியந்தமும் உண்மையார். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் எப்படி இருந்தாராம்? உண்மை உள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? புரிஞ்சவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஏன் தெரியுமா? சிலுவை பாடுகள் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு அது ஒரு கடினமாக இருந்துச்சு. பாடு அந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கெத்செமனே தோட்டத்தில் அவர் வியாகுலப்பட்டு ஜெபிக்கும்போது வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் அந்த வேர்வை இரத்த துளிகளாக கீழே விழுந்தது. அப்போ தான் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், ஜெபம் பண்ணுற ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி ஆகிலும். அதுக்கு அர்த்தம், இதை ஜெயிக்கணும்னா கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. தூதர்கள் நம்மை பலப்படுத்தலைன்னா ஜெயிக்க முடியாது. இந்த கடைசி சோதனை நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய பலன் நமக்கு அவசியம். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வத்தோடு தன்மை அவர் இருந்த போதிலும் ஆமென் அவர் அந்த வியாகுலப்பட்ட நேரத்தில் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடும். ஏன்னா அந்த சாபத்தை ஆமென் ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய அந்த காலகட்டம் ரொம்ப கடினமான நிலைமை என்பதை இயேசு புரிந்து கொண்ட போது அந்த கிருபையை கேட்டு வாங்கி பலனடைந்தார். ஹல்லேலூயா.
இன்னைக்கு அந்த கிருபை கேட்டு வாங்குகிற தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியம் பெற்றவர்கள், அதை உணர்கிறவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். இவ்வளோ கடினமான பாதையின் வழியாக ஒரு கிறிஸ்தவன் கடந்து செல்வான் என்ற ஒரு உணர்வை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியம் பெற்றவர்கள். மரண பரியந்தம் உண்மையாக இருக்கிற ஒரு அனுபவம் எனக்குள்ளே வேணும் ஆண்டவரேன்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இது ஒரு பிரசங்கமாக எடுத்துட வேண்டாம், இது ஒரு நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக எடுத்துக்கொள்ளணும். ஆமென். இது ஒரு பிரசங்கமாக எடுத்தால் நம்ம வாழ்க்கையில் அது ஜெயிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அனுபவமாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை தெரிந்து கொண்ட தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழுவதற்கு கர்த்தர் நம்மை அதிகாரப்படுத்துவாராக. சோதனை வராமல் இருக்காது, சோதனை வரும். சோதனை வராமல் இருக்காது, சோதனை வரும். உபத்திரம் வரும், கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும். ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உலக மனுஷனுக்கு வருதா இல்லையா? கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் உண்டு. ஆமென். கடந்த நாட்கள் கர்த்தர் காண்பித்த ஒரு காரியம், இதுக்கு காம்பவுண்டுக்குள்ளாலேயே நமக்கு உபத்திரம் வருது என்பதை காண்பித்தார். அது அந்த வாசல் வழி நிற்கிது, அடுத்து இங்கே வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. வருது, உபத்திரம் வருது, எப்போ வருதுன்னு நமக்கு தெரியாது, காண்பிச்சிருக்கிறார். ஆனால் நம்ம ஆயத்தமாக இல்லைன்னா, நம்ம ஆயத்தப்படலை அப்படின்னா, ஆமாம், சிலுவை பாடுகள் மத்தியில், நாம் உபத்திரவங்கள் மத்தியில், தேவனுடைய வழி நடத்தல் மத்தியில் கர்த்தருடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஆமென், நாம் நிர்பாக்கியசாலிகளாய் மாறிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நாளை ஆகிலும் கர்த்தருக்காக நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்வோமானால் நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். புரிந்தவர்கள் கையில் தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையில் தட்டி ஆமென். ரோம் ஆட்சி காலத்தில் பயங்கரமான உபத்திரவங்கள் நிறைந்த காலத்தில் தான் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பாடுகளை சகித்து அந்த சிலுவை, சாபமான அந்த சிலுவையில் நமக்காக அவர் மரித்து நமக்காக உயிரோடு எழும்பி ஆமென் பின்னால் வருகிற சந்தோஷத்தை மகிமையாக எண்ணினதுனால ஆமென் அவர் தன்னுடைய வலது பார்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கை தேவன் எனக்காக வைத்திருக்கிறார் என்ற மகிமையாக எண்ணினதுனால அதை சகிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். நல்ல மேலே கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மரண பரியந்தமும் நம்மை வழி நடத்தப்படுவதற்கு நம்முடைய சொந்த பலத்தினாலேயோ சொந்த ஞானத்தினாலேயோ திறமையினாலோ சாதிக்க முடியாது. கர்த்தருடைய விசேஷ பலன் கிருபை நம்மோடு கூட இருக்குமானால் மாத்திரம்தான் மரண பரியந்தம் கர்த்தர் நம்மை வழி நடத்த, கைவிடாமல் வழி நடத்தப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தர முடியும். ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அதுக்கு தேவை ஆவியானுடைய வழி நடத்தல், ஆவியானுடைய பேலன். ஆமென். 1-2 வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்னிறுத்த விரும்புகிறேன். எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 73வது சங்கீதம் 23வது வசனத்தை வாசிங்க. 48வது சங்கீதம் 14வது வசனம் வாசித்து பாருங்க. 48வது சங்கீதம். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இது வாக்கு தத்தம், இது வாக்கு தத்தம். தேவன் நமக்கு மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு காலை தினத்தில் நான் இந்த இடத்துல இருந்து தியானித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். தேவன் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நித்தமும் அவரை தேடுங்கள், அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வார்த்தையை தேவன் திரும்ப திரும்ப உச்சரித்து காண்பித்தார். நித்தமும் அவரை தேடுங்கள். ஆமென். நம்ம செய்ய வேண்டியது மரண பரியந்தம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் நம்ம நித்தமும் அவரை தேடினால், வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, நித்தமும் தேடுகிற பிள்ளைகளை நித்தமும் கர்த்தர் என்ன செய்வார்? வழி நடத்துவார். ஹல்லேலூயா. வாசித்து பாருங்க, வேதத்தில் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அதற்கு முன்னால 1 நாளாகமும் 16வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 1 நாளாகமும் 16வது அதிகாரம் 11வது வசனம். நாடுங்கள்,
அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 34:10 வாசிங்க பார்க்கலாம். பண்ணுகிறேன். இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கணும் நான் விரும்புகிறேன். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றணும்னு விரும்புகிறார். ஆமென். நித்தமும் தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை ஈவாக கர்த்தர் கொடுக்கிறார். இன்னும் ஏசாயா 58:11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் என்ன செய்வார்? இருப்பாய். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது. ஆமென். அதை விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள கையை குலுக்கி முகத்தை பார்த்து, நித்தமும் அவரை தேடுங்கள், அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். இதான் வாக்குத்தத்தம். ஆமென். இந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளால சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 10 மணி நேரம் வேலை தேவன் நமக்கு தந்திருப்பார்னு வச்சிடுங்களேன். ஆமென். எத்தனை மணி நேரம் இப்போது வேலை நம்ம செய்துட்ருக்கோம்? 12 மணி நேரமா? 12 மணி நேரமா? ஆமாம். ஒரு நாள் 12 மணி நேரம் வேலை செய்கிறோமா? படிக்கிறதுக்கு எத்தனை நேரம் நம்ம படிக்கிறோம்? பிள்ளைகள் எத்தனை மணி நேரம் படிக்கிறீங்க? 12 மணி நேரமா? அப்புறம் 3 மணி நேரமா படிக்கிறது? ஸ்கூலுக்கு போகிறது 8 மணி நேரம், படிக்கிறது 3 மணி நேரமா? இப்போ 8 + 3 11. நீங்களும் 12 மணி நேரம் வச்சிடுங்களேன். 12 மணி நேரம் வேலை, 12 மணி நேரம் தூக்கம். ஆமென். 12 மணி நேரம் வேலை, 12 மணி நேரம் தூக்கம். அதில் ஓட்டி வேறு. ஆமென். ஆனால் எல்லாம் இருந்தும் 1 மணி நேரம் இந்த சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. 12 மணி நேரம் வேலை, ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நமக்கு தேவைக்கு சாப்பிடலாம், ஒரு வயிறு நிறைய, ஒரு ஜான் வயிற்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்துட்டு சாப்பிடலாம். ஆனால் ஆத்துமா உறங்கிட்டு தான் இருக்கு. அல்லேலூயா. இது சொல்லலை தெரியலைன்னு யாரும் இந்த சபையில் இருக்கிறவங்க, இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்குறவங்க யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பு தரலைன்னு யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. வேலை செய்கிறதுக்கு முன்னால் 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போய் செய்து பாருங்கள். நம்ம போல் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாரும் இல்லை. அதுக்கு கூட நமக்கு இடம் இல்லை, நேரம் இல்லை. ஒரு படிக்க போகிறதுக்கு முன்னால் 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போய் பாருங்கள். கர்த்தர் நம்மை குறித்து கர்த்தர் வச்சிருக்கிற திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் கீழ்ப்படியாமைன்னு சொல்கிறது. மோசே கடைசி நேரத்தில் அதை காண்பித்தார். ஆனால் மனுஷன் நித்தமும் காண்பிக்கிற நிலைமையை நம்ம பார்க்க முடிகிறது. ஆமென். அந்த நிலைமையிலிருந்து ஒரு விடுதலை நம்ம எப்போ பெற்றுக்கொள்கிறோமோ அவர்கள் தான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வான். பாடுகளை சகித்தவன் தான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வான். ஆமென். ஹல்லேலூயா. வேலை செய்கிறவங்களுக்கு ஜீவ கிரீடம் பூமியில் கிடைக்குமா இருக்கலாம், ஆனால் அந்த ஜீவ கிரீடத்துக்கு உள்ள மதிப்பு அழியாத ஒரு கிரீடம், நித்தியமான ஒரு கிரீடம், நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற ஒரு கிரீடமா கர்த்தர் நம்மை நிலைநிறுத்த விரும்புகிறார். புரிஞ்சவங்க நல்ல கையில் தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஜீவனோட பலத்தோட ஹல்லேலூயா
மரண பரியந்த நம்மை நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பாக உலக பிரகாரமான காரியங்கள் நாம் செய்ய வேண்டியவைகள் தான். ஆனால் கர்த்தருக்கு ஒரு மணி நேரம் நித்தமும் தேடுகிற ஒரு அபிஷேகம், நித்தமும் தேடுகிற ஒரு நன்மை இந்த சபையிலிருந்து எழும்பி வருமானால் தேவன் சொல்லுகிற காரியம் பயங்கரமான காரியத்தை நிறைவேற்றுவேன். எந்த ஜாதியிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் நல்ல மேல கைகளை தட்டி சொல்லுங்க, அந்த அபிஷேகம் எனக்குள்ள வரட்டும். அந்த பாடுகள் வழியா நான் சகித்து வர கர்த்தர் எனக்கு பலன் தருவீராக. ஆமென். மோசே தான் தேர்ந்தெடுக்கும் போது தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். சந்தோஷத்தை அவன் அனுபவிப்பதை காட்டிலும் துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். அப்படிப்பட்ட ஒரு மேன்மை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். 1919 ஆண்டில் துருக்கி தேசத்தில் ஆமென் ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தாங்க. அதில் ஒரு 40 சேனைகள், கர்த்தருக்காக நின்ற 40 சேனைகள், அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை மறுதளிக்க அந்த இருந்த காலத்தில் பயங்கரமான எதிர்ப்பு, கிறிஸ்தவங்களுக்கு பயங்கர எதிர்ப்பு. அந்த 40 பேரையும் தெரிந்தெடுத்து அவர்களுக்கு இடத்துல ஒரு டைம் கொடுக்கப்பட்டிருந்தது. இரவு நேரம் முழுவதும் உங்களுக்கு டைம் கொடுக்கப்படுது, நீங்கள் மறுதளித்தால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவர்களை, ஏற்கனவே இது ஒரு சம்பவத்தை பலமுறை நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு ஒரு முறை கூட கர்த்தர் காண்பிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஒரு பனி நிறைந்த பனிக்கட்டிகள் இருந்த இடத்துல இந்த 40 பேரையும் கொண்டு போய் நிறுத்தி இரவு முழுவதும் நீங்கள் இதில் நின்று ஆமென் உண்மையாகவே நீங்கள் மறுதளிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் வெளியில் வரலாம். உங்களுக்கு தீ ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது, கனல் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் குளிர் காய்ந்து கொள்ளலாம். ஆனால் இந்த மறுதளிக்காமல் இருக்கிறவர்களை நீங்கள் இந்த ராத்திரி முழுதும் இந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை 40 பேரையும் அந்த பனிக்கட்டி முன்னால் கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. அவங்க கை காலெல்லாம் மறுத்துது, ஒன்று ஒன்றா விழ ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து அந்த அதிகாரி ஒரு தரிசனம் பார்த்தார். கவனிக்கிறீங்களா? அந்த அதிகாரி என்ன செய்தால் ஒரு தரிசனம் பார்த்தார். என்ன தரிசனம் பார்த்தா அப்படின்னா, அந்த மரத்து செத்து கீழே விழுகிற அந்த மனிதனுடைய தலையில் தூதன் வந்து கிரீடத்தை வச்சுட்டு போகிற அந்த சம்பவத்தை அவருடைய கண்கள் பார்த்தது. 39 பேருக்கு சிரசிலையும் அந்த கிரீடத்தை வச்சுட்டு போகிறத அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்குது. ஒரு கிரீடத்தை மட்டும் தூதன் மேலே கொண்டு போயிட்டார். ஏன் இவரு மேலே கொண்டு போயிட்டார் அப்படின்னு பார்த்து திரும்பி பார்க்கும்போது தான் ஒரு மனுஷன் அந்த பனிக்கட்டியிலேருந்து எழும்பி அந்த தீக்கு பக்கத்தில் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். இந்த தரிசனத்தை பார்த்து கொண்டு இந்த அதிகாரிக்குள்ளால் ஒரு வைராக்கியம், இவ்வளோ பெரிய ஒரு மேன்மையை தேவன் வச்சிருக்கிறாரா, நானும் போய் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி அந்த வேலையை ராஜினாமா செய்து கொண்டு நான் இயேசுக்காக வாழ போகிறேன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து அந்த பனிக்கட்டியில் போய் விழுந்துட்டாராம். விழுந்து கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை கொடுத்த போது அந்த கிரீடத்தை அவர் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தார். 40 பேருக்கு கர்த்தர் அந்த ஒரு நபருக்குள்ளதை இன்னொருவர் பெற்றுக்கொள்கிறார். கடைசி நேரத்தில் மனம் திரும்பி அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தார். இதுக்கு அர்த்தம் என்ன? கடைசி பரியந்தமும் ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் நல்லா தான் இருக்கிறேன், பரிசுத்தமாக தான் இருக்கிறேன், உண்மையாக தான் இருக்கிறேன், ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் கடைசி நேரத்தில் வருகிற இந்த உபத்திரவத்தில் உண்மையாக இருக்கிற பிள்ளைகள் மாத்திரம்தான் ஜெயம் பெற்றுக்கொள்கிறவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு மோசே நினச்சி பாருங்க, இயேசு கிறிஸ்துவை நினச்சி பாருங்க, அந்த மனிதனை நினச்சி பாருங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து ஒருவரே ஜெயம் பெற்றுக்கொள்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த கெத்செமனே தோட்டத்தில் தனக்காக வியாகுலப்பட்டு ஜெபித்த அந்த ஜெபம், தேவதூதர்கள் அவளை பலப்படுத்தினதுனால கர்த்தர் அதை சிலுவையை தாங்கக்கூடிய சக்தியை கர்த்தர் கொடுத்து பலப்படுத்தினது போல
இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற, துதிக்கிற, ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, கடைசி பரியந்தம் நிலைநிற்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தின் வல்லமை தேவன் கொடுத்து ஆஸ்வதிக்க தேவன் போதுமானவர்.